ஒரு கெட்ட நியூஸ் வரும், நல்ல நியூஸாக இருக்கும் சின்ன. இப்போ பூரா கொலை கொள்ளை பாலியல் அது இது சண்டை. இதுவே கலிகாலம், கல்கி அவதாரம். கல்கி அவதாரம் திருப்பையில் பார்த்தோம்னா களி முக்கின அவதாரம். அப்புறம் பூகம்பம் வராமல் என்ன செய்யும்? இயற்கை சீரம், பூமி பூகம்பம் வரும், சுனாமி வரும். கடலோரத்தில் எவ்வளோ மோசம் நடக்க அசிங்கப்படுத்தாங்க விஷ்ணு இருக்க இடம். பூமி நாச்சியாவை துப்புதோ வைக்க அசிங்கப்படுத்தோம். காற்றடைச்சி விற்கும், காற்றடைச்சி சம்பாதிக்கா. வாயு பகவான் கோவிடாமல் என்ன செய்வார்? ஏரிக்கா எங்க நாள் ஏரி காடை எரிச்சு நாட்டாளி அதெல்லாம் நம்ம வீடு கட்டு எல்லாம் செய்யி. அப்போ காற்று பகவான் கோவிடுவார். நிலம் நீர் நெருப்பு காற்றை விற்கும். ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஹீலியம் எல்லாம் இருக்கு. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஹீலியம் நியான் ஆர்கான் அவை விற்க வச்சு ஒரு வாயு மண்டலத்தையே உடைக்கும். அப்போ அது எல்லாம் காற்று உடைஞ்சி அது சூறாவளி வராமல் என்ன செய்யும்? எல்லாத்தையும் சண்டை போட்டு இல்லை ஈரான் அமெரிக்கா சண்டை போட்டு எல்லா வரைக்கும் இப்போ பர்த்டேயில் அவ்வளோ கொண்டாடுமா. ஒரு லீடர் வந்தால் எல்லாத்தையும் பாம்பு போட்டு உடைக்கும். நம்ம தான் பெரியவன்னு காட்டணும். ஒரு கல்யாணமா இதா கொடையா எவ்வளோ போது SO3 போது மேலே சல்ஃபர் ட்ரை ஆகுது. தண்ணி மேலே இருந்து வச்சுடுவோம். SO3னா சல்ஃபூரிக் ஆசிட். செங்கமால் வைக்க 4 பேர் கோடீஸ்வரனா இருக்க வயிற்றுல அடிக்க விவசாயிகள் வயிற்றுல மேலே இருக்க செங்கமால் வச்சு ஒருத்தன் கோடீஸ்வரர் அவன் கீழே 4 பேர் சோறை போடலாம். அதை கேட்க நாதி எங்கே இருக்கும்? அதே SO3 H2O போய் கந்தகாமியில் வரும். அப்போ மழை எப்படி வரும்? விவசாயிகள் எப்படி பழப்பாங்க? அப்போ விலை வெடிச்சு போய் தான் இருக்கும். விவசாயம் பார்த்தோம். ஒரு தக்காளி விற்க வழி இல்லை. 20 கோடி மூடை எரிஞ்சிட்டேன். அப்போ அதை கவர்மெண்ட் சீக்கிரம் விட்டு கொடுக்கலாம்ல. அப்போ விவசாயி வயிற்றுல அடிச்சு அவன் சாவாமல் என்ன செய்வான்? 20 கோடி மூடை ரொம்ப போச்சு. அதை ஒரு தக்காளி விளை வைக்காங்கன்னா அதை ஒரு ஜூஸ் போட்டு இந்த சாராய கடையை மூடி அந்த தக்காளி பழத்தை ஜூஸ் போட்டு கொடுத்தானே அதில் லாபம் எடுத்தானே கேட்கும். சாராய கடை மூடி தெரியாமல் விற்கான். மெயின் கடையை வச்சு வேற எங்கே இருந்து வருது சரக்கு? பாட்டில் பிளாஸ்டிக் கடையில் பாட்டில் எவ்வளோ சேருது? அப்போ சாராயம் இல்லாமல் இங்கே இருக்குது. அது 23 வயசுக்கு மேலே குடிக்கலாமா? லைசன்ஸ் வச்சு குடிக்கலாமா? லைசன்ஸ் கடைக்கு தந்தா பண்ணலாமா? மோசமான குடி எடுக்கலைங்கிறாப்புல. ஒழிச்சா எல்லாத்தையும் ஒழிக்க வேண்டியதானே? ஒழிச்சு எவ்வளோ காலம் கவர்மெண்ட்டில் இருக்குது. தக்காளி இருக்குது, அது இருக்குது, ஜூஸ் போட்டு விற்க வேண்டியதானே? அம்மா சாப்பாடு வணக்க போட வேண்டியதானே? பதினேறு விற்க வேண்டியதானே? இளநீ விற்க வேண்டியதானே? 4 பேருக்கு வேலை கொடுக்க வேண்டியதானே? கூல்ட்ரிங்க் சாராய கடையில் உள்ளவனால் அங்கே தூக்கி போட வேண்டியதானே? இதெல்லாம் யோசிக்கணும். தக்காளி எவ்வளோ கிலோவோ தூர போட்டுருவாங்க. அதை ஜூஸ் போட்டு விற்றானா பதனிடப்பட்டு அதை கவர்மெண்ட் எடுத்து அதில் தான் GST வருமே. இந்த மாதிரி யோசிக்கணும். பிறந்த பிள்ளை கொண்டு புதுசா பிடுங்கினதை வாயில் நல்லா தான் வரும். சாராயம் பீடி சீரட்டு இது கொஞ்சம் படிக்கவே அறிவு இருக்கணும். பீடி சீரட்டு குடித்தா என்ன வரும்? கேன்சர் வரும், ரத்த கேன்சர், பிளட் கேன்சரு. மோசமான குடி லைசன்ஸ் வச்சுருக்காங்க. CH எய்ட்ஸ் வரும். சாராயம் குடித்தா சிறுகடல் பெருகடல் அதிகம். முதல்ல விழிப்புணர்ச்சியை கொடுங்க. அதாவது அடிமையாகி கொண்டுரும். இப்போ நானே எனக்கு சுகர் உண்டு. இப்போ வருஷம் டீச்சர் காப்பியை குடிச்சு காப்பியை நிப்பாட்ட முடியும். ஒரு மனுஷன் நல்லதுக்கு அடிமையானா பொய்யே சொல்லக்கூடாதுன்னு நினைச்சா அவன் நல்லது செய்வான். கெட்டதுக்கு அடிமையானா கொண்டுரும். அவனை வேணும்ட்டே அழிக்கிறது. பீடி சீரட்டு குடி பொம்பளை எல்லாம் இருக்குது. சாராயம் அது சாவுதவரை கடிக்கும். நீ பொய்த்தலாம நல்லது செய்ய அது கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்காது. பாவம். நீ கெட்டது செய்தனா அழிச்சிடும். காப்பி குடிக்கிறதும் கேடு. உலகமே காப்பி டிக்காது. அதை மாற முடியாது. எனக்கே என்ன 500 சுகர் பிரதி வைக்க முடியாது. அதை அழிச்சிடணும். பீடி சுத்தா பொம்பளை எல்லாருக்கும் இதனால கேன்சர் வரும். பீடி சுத்தா இவ்வளோ சூழலி போட்டா முதல்ல இந்த தொடலமானுக்கு படப்பு வச்சா எப்படி அவர் மோந்து சுவாசிப்பார்? பீடி சுத்தாவில் தான் முதல்ல கேன்சர் நோய் வரும். ஒன்று மசில் கேன்சரு, தசை கேன்சர், பிளட் கேன்சர் வரும். ரத்தத்தில் இருந்தால் ரத்தம் வந்து எடுத்து சாகும். இதெல்லாம் விழிப்புணர்ச்சி கொடுக்கணும். பீடியை ஒழிச்சானா சீரட்டை ஒழிச்சானா அது படித்தவன் கொஞ்சமாக யூடியூப்லாம் பாருங்க தெரியும். பீடியால் என்ன கேடு. சின்ன பிள்ளை ஸ்கூலில் உள்ள பிள்ளை கூட பீடி சீரட்டு குத்தா பொம்பளை கூட குடிக்கா. இப்படி என்ன இது? ஒரு படித்து தெரியலாம் யூடியூப்ல எல்லாரும் போட்டோம். அதனால என்ன தீமை நன்மை என்னது செய்யுங்களேன். 1000 பேர் என்ன பேர் சொல்யூஷன் வச்சு உலகமே அழிஞ்சிடும். அந்த பூமி அங்கே சுத்த இங்கே வந்தால் வெப்பநிலை மாறாமல் நினைச்சு கொஞ்சமாக பெரிய அமெரிக்க ட்ரம்ப் நான்தான் பெரியவங்க, ஈராக்காரன் நான்தான் பெரியவன் 2 வாரம் சண்டை போட்டு இப்போ இந்தியா பக்கத்து நாட்டை நாசமாக்கணும். வயிறு